ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். அந்த கதை நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கணும், சரிங்களா? உங்களுக்கு நல்ல அறிவு கூட கொடுக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல புத்தியும் கிடைக்கும். கெட்டது பண்ணக்கூடாது, நல்லதே செய்யணும்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஒரு நல்லதாக ஒரு கதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் என்ன தெரியுமா? முனியாண்டி. நம்ம கூட இன்னைக்கு நான் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லா பசங்களும் வர போகிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டுலாமா? முதல்ல சொக்கு வந்துட்டேங்க நானும். ஆமாம், நம்ம குழந்தைங்க எங்கடி? ராமு சோமு எங்கடி? பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க. எங்க என் பேச்சு கேட்கறாங்க. ஒரே துணிசுலும் விளையாட்டுமா பண்ணி என்னை கத்த விட்டு என் உயிரே பாதி போயிடுதுங்க. இதோ வராங்க பாருங்க உன் பசங்க. இன்னைக்கு நான் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையில என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு அழகான ஒரு கிளியோட கதை தான் இருக்க போகுது. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு மரத்துக்கு கீழே ஒரு அழகான கிளி ரெட்ட குழந்தைங்களோட, சரியா, அழகான கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த கிளி என்ன பண்ணிச்சான், அன்னைக்கின்னுட்டு பார்த்துட்டு சீக்கிரமாகவே தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரத்துக்கு வெளியே போச்சான். ஒரு வேட்டைக்காரன் மரத்து மேலே ஏறி கிளியோட தான் குட்டிங்களை தான் கிட்ட இருந்த ஒரு பைக்குள்ள அந்த 2 குட்டிங்களும் கிளி குட்டிங்களையும் போட்டுக்கிட்டானாமா. அந்த கிளி குட்டிங்களை பைக்குள்ள போட்டுக்கும் போது என்னாச்சு, ஒரு கிளி பறந்து போயிடுச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு கிளி வேட்டைக்காரன் கிட்டேயும் இன்னொரு கிளி கிளியோட அம்மா கிட்டேயும் வாழ்ந்துன்னு போச்சாமா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கிளி அம்மா இல்லாமல், அம்மாவோட பாசமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுக்கோங்க. தேங்க்யூ.